வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமிக்கு உண்மை தெரிய வருது. தன்னோட கணவரை தான் திவ்யாக்கா கட்டிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம திருவுக்கும் நம்ம மகா பேரில் எங்கள் அம்மாவை கவனிச்சிருந்தது நான் கட்டின பொண்டாட்டி என்னோட மனைவி லட்சுமி தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு என்ன ஒரு கடவுளுக்கு திருவிளையாடல் இது. என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவளை நான் வெளியில் எங்கெல்லாமோ தேடிட்டு தெரிஞ்சிருக்கேன். என்ன மாதிரி ஒரு ஆடு உண்டா? ஆனால் கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு கடவுளோட ஆச்சரியம் இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த லட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே அவள் எப்படி வந்திருக்கணும். அப்போ இது கடவுளோட ஆசீர்வாதம் தான். சுற்றி அவளை என் கிட்டையே இருத்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திரு. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம லட்சுமிக்கு மேலே ஒரு திருட்டு பள்ளியை போட்டு வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நம்ம கவிதா ஸ்கெட்சை போட்டிருக்காங்க. காஞ்சனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு ஸ்ரீக வாழ்க்கையில் அவளால் பிரச்சனை வரப்போகுது. ஒரு ஜோசி குறி சொல்ல போக்கார லேடி சொன்ன விஷயம் எனக்கு உறுத்தலாக இருக்குது. கவிதா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஏற்கனவே அம்பிகாவை கவனிக்க விதத்தை எனக்கு அப்படி ஒரு கோபம் வருது. அதனால் நீ கவலைப்படாதக்கா, நான் விரட்டி தள்ளிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா நம்ம லட்சுமியோட வளையலை திருடி அந்த காவேரி கையில் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்த உடனே இது அம்மாவோட வளையல், இது எப்படி காவேரி அக்கா கையில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் கேட்குறாங்க. அக்கா இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்குது. என் கணவர் கொடுத்தாருங்க. உங்கள் கணவர் கொடுத்தாங்களா? இது எப்படி உங்கள் கைகிட்ட கிடச்சி அப்படின்னு கேட்குறாரு. என் கணவர் தான் லட்சுமி, இந்த பழைய மாடலாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்குன்னு அவர் தான் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல நேரம் காவேரி அக்கா ஹஸ்பண்ட் அப்போ யாராக இருக்கோம்? அந்த திருடன் தான் காவேரி அக்கா ஹஸ்பண்டா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கலாம் அப்படின்னு இருக்க நேரம் அவர் என்னை சந்திக்காமல் போனாரே, அப்போது அந்த திருடனாக தான் இருக்குமா? அக்கா அவங்ககிட்ட உங்கள் கணவரோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம காவேரி அவங்க கல்யாண ஃபோட்டோவை காட்டுறாங்க. அடடா, என் வளையலை திருடி அவங்க மனைவி காவேரிகிட்ட கொடுத்துருக்கான், இவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இப்போ காவேரி அக்காட்ட இந்த வளையலை எப்படி வாங்கிக்க, ஆனால் வலையில இவங்க பத்திரமா தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இவங்ககிட்ட அந்த திருடன் வரட்டும். இவங்க ஹஸ்பண்டு அவங்க தோலை உரிச்சி என் வலையில எங்கள் அம்மா வலையில என்கிட்டே நான் மீட்டு எடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க நம்ம லட்சுமி. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம திரு வீட்டுக்கு வராங்க. இங்க லட்சுமி கல்யாண போட்டோவை பார்த்து என் கணவர் என் கிட்ட இருக்கிற மாதிரியே உணர்வு ஏற்படுது அப்படின்னு அந்த போட்டோவை தூக்கி வச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரம் நம்ம அம்பிகாமா பையன் வந்துட்டாங்க போல, போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல களம் இறங்கி போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு. யாருக்கு பயந்து நான் தப்பி ஓடுனனோ அவரு என் கண்ணு முன்னாடி அடடா இது என்ன சோதனை நல்லூரமா, இது என்ன திருவிளையாடல் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா ஏ லட்சுமி நீ எனக்கு திமிக்கி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு அந்த இடத்துல திரு கேட்க நேரம் நான் இங்கே தானே அம்பிகா அம்மாவை கவனிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் உங்களை தான் கேட்கணும், நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்க நேரம் இது என்னோட வீடு அப்படின்னு சொல்ல நேரம் அப்போ நீங்கள் தான் திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா அப்படின்னு கேட்க நேரம் ஆமாம், அப்போது எங்கள் அம்மாவை மகாணி பேரில் கவனிச்சுட்டு இருந்தது நீ தானா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அப்போது நீ கண்டிப்பாக எந்த உண்மையும் இங்கே யாருக்கும் சொல்லிடாத, அவ்வளோதான், எனக்கே ஒலை வந்துடும். நான் ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறதே எங்கள் கல்யாணத்தில் தான் இருக்குது லட்சுமி அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு நல்லா புரியுதுங்க. கண்டிப்பாக ஒரு இக்கட்டான நிலையில் கஜேந்திரன் மாமா கிட்டே என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணுனீங்க நீங்கள். அதுக்காக உங்கள் வாழ்க்கையை நான் பிடிச்சி அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் உயிருக்கு உயிராக காதலிச்சு திவ்யாக்காவை கல்யாணம் பண்ணணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நான் அம்பிகா அம்மாவை கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நீ அம்பிகா அம்மாவை கவனிப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே உன்னால் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும், நீ பேக்கையும் கையுமா இங்கேருந்து ஓட்டம் இப்படி பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம திரு சொல்ல நேரம் இங்கே என்ன இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்ன நேரம் இந்த பாரு லட்சுமி என் தலையில் நீ சத்தியம் அடி, நீ இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா
எனக்கு வந்து நீ இங்கேருந்து போயிடுவேன்னு நல்லாவே தெரியும், அதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிடுவேன், நீ வந்து எங்கள் அம்மாவை நல்லபடியாக கவனிக்க அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நீ இல்லாமல் எங்கள் அம்மாவும் வருத்தப்படுவாங்க, நீ எங்கள் அம்மா கூட இருக்கணும் லட்சுமி அப்படின்னு சொல்லி அங்கே சத்தியம் வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் இது என்ன சோதனைப்பா, நான் வந்து சத்தியமாக பண்ணி கொடுத்துட்டேன், இனி இந்த வீட்டில் இருந்தும் போக முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. திருவுக்கும் லட்சுமிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கவிதாவுக்கு வந்து சந்தேகம். ஆனால் என்ன உறவு இருந்தாலும் சரி இவங்களை வெளியே விரட்டி விடணும், அதுக்கு தான் நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு வந்து ஒரு பொருளை வந்து தூக்குறாங்க. வெளியே அந்த பொருளை தூக்கிடி நம்ம வந்து மகாவோட பேக்கில் தூக்கி வைப்போம், அப்போ அவள் திருடி இந்த பொருளை காணலை அப்படின்னு வந்து நம்மளே தேட வைப்போம். கடைசியில் மகாவோட பையிலேருந்து இந்த பொருளை எடுத்து இவ திருடி அப்படின்னு வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கள இறங்குறாங்க நம்ம கவிதா. ஒரு பொருளை எடுக்கிறாங்க, விலையுந்த பொருளை, அதை நேராக போகிறாங்க மகாவோட பேக்கில் ஒளிச்சு வைக்கிறாங்கங்க. அப்போ தான் வந்து அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ தட்டுப்படுது. என்ன இது, என்ன ஃபோட்டோ அப்படின்னு வந்து பார்க்க நேரம் நம்ம திருவும் லட்சுமியும் சேர்ந்து இருந்த கல்யாண ஃபோட்டோ. அடடா, திருவு இப்படி ஒரு தப்பை இந்த லட்சுமி மகா கூட பண்ணியிருக்கானா, இதை பண்ணிக்கிட்டு அவன் ஒன்றும் தெரியாதது கணக்காக இருக்கான், அதில் வேற இவ வேலைக்காரியாட்ட இங்கே இருக்கா, இது என்ன இது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவ்வளோ பெரிய தொடர்பா. ஆனால் நம்ம காஞ்சனா அக்காவுக்கு இது ஏதோ சந்தேகம் இருக்குது, அதனால தான் காஞ்சனா அக்கா இந்த மகா விஷயத்தில் ஓட ஓட விரட்டணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நல்லா புரியுது, எங்கள் ஸ்ரீக வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறியாடி, நீ இந்த வீட்டு மருமகளா, நீ என்னை பொறுத்தவரையில் என் காலு தூசிக்கு நான் அம்பிகாவை எப்படி வந்து நினைக்கிறேனோ அதே அளவு தான் உனக்கு நினைக்கிறேன். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டல, எப்படி இந்த திருகிட்ட இருந்து அவளை சொத்தையும் நான் ஆட்டையை போட்டு எடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஃபோட்டோ தான் எனக்கு பகடக்கா, எப்படியாவது இந்த ஃபோட்டோவை வச்சு நான் கண்டிப்பாக வந்து இந்த உண்மையை போட்டு உடைக்க நேரத்தில் போட்டு உடைச்சி நான் வந்து செய்ய வேண்டிய விஷயத்தில் திருவும் அம்பிகாவும் என் காலில் விழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம கவிதா அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே நேரம் என் கல்யாண ஃபோட்டோவை காணலை, இந்த வீட்டில் யாரோ தான் எடுத்துருக்கணும், அப்போ யாருக்கோ உண்மை தெரிஞ்சிருக்கு, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம லட்சுமி. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம காவேரி கையில் நம்ம அவங்க அம்மா லட்சுமியோட அம்மாவோட வளையலை பார்க்குறாங்க. என்ன இந்த திருடன் என்கிட்ட இருந்து திருடிட்டு போன வளையல் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு அதே நேரம் வந்து நம்ம காவேரி கிட்ட போய் கேட்குறாங்க, அக்கா அந்த வளையல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா இருக்குதா, பழைய மாடலாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு என் கணவர் தந்தோன்னே நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன் கணவர் யாருக்கா, உன்னை அன்னைக்கு பார்க்கணுன்னு நேரம் சரியாக பார்க்கல, இப்போ வந்து அவங்க ஃபோட்டோ எதாவது இருக்கா அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து கேட்க ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க, கல்யாண ஃபோட்டோவை. அடடடா, இந்த திருடனாச்சா, எனக்கு வளையலை என் தலையில் அடித்து என் வளையலை என் கையிலேருந்து திருடிட்டு போன திருடன், இதுதான் காவேரி அக்கா ஹஸ்பண்டா அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுது நம்ம லட்சுமிக்கு. அப்படியே வந்து ஆடி போய் நிற்கிறாங்க. இப்போ எப்படி அம்மா வளையலை இவங்ககிட்ட இருந்து வாங்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க.